இந்த முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் இயேசு வழியாக வந்த வாழ்வை சொல்கிறார். அது ஒரு புதிய உடன்படிக்கை, உள்ளத்தில் எழுதப்பட்ட உடன்படிக்கை. நீங்கள் என் மக்கள், நாம் உம்முடைய கடவுள். இயேசு வழியாக இது வாழ்வாக மாறியது. இதை உணர்ந்து கொள்கிறவர்களுக்கு வாழ்வும் உண்டு, முடிவில்லா வாழ்வும் நிச்சயம். திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து இந்த செய்தியை அறிவிக்க இயேசு வழியாக மீட்பு வந்ததை, அதை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயாரிப்பதற்கு இயேசுவின் போதனையிலே நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள இயேசு அனுப்புகிறார், தயாரிக்கிறார். அவர் வழியிலே இன்றைக்கும் ஆயர்களும் திருத்தந்தையரும் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவருடைய தலைமையிலே பல்லாயிரக்கணக்கார் நாம் எல்லோரும் சேர்ந்து இயேசுவின் வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் நடக்கக்கூடாது. அவர் நம்முடைய கடவுள், நாம் நம்முடைய மக்கள். இந்த உடன்படிக்கையை மனதில் நிறுத்தி கொண்டிருந்தால் நம்முடைய உள்ளம் தெளிவாகும், செயல்கள் கடவுளுக்குரியதாக இருக்கும். ஆனால் வாழ்கிற பொழுது பிற மனிதருக்கும் நன்மை பயக்கும். யோசித்து பார்ப்போம். நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோமா, மகனாக மகளாக இருக்கிறோமா? இந்த உடன்படிக்கையிலே நம்மை இணைத்து கொண்டிருக்கிறோமா? இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.